வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 5 சாப்டர் 1 ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸில் ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு படத்தை பார்த்துக்கலாம். ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் அ கோன், அதோட டயமீட்டர் 50, ஹைட் 70. அப்போது பேஸ் வந்து சர்க்கிள், அந்த பேஸ் சர்க்கிள் வந்து 4 சென்டர் மெத்தடில் முதல்ல வரையலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். இதோட 4 சென்டர் மெத்தட் பேஸ் ஸ்கொயர் வந்து இன் ராம்பஸ், சைடு ஸ்கொயரோட சைடு வந்து டயமீட்டர் ஆஃப் தி கோன் 50 ஸ்கொயர் இன் ஐசோமெட்ரிக் பிளேன், ஐசோமெட்ரிக் டாப் பிளேனை கோயின்சைட் பண்ணி வரைச்சாச்சு. இது ஒரு ஸ்கொயர் இன் ஐசோமெட்ரிக் இஸ் கால்ட் ராம்பஸ். இந்த ராம்பஸ் வரைஞ்சாச்சு. இப்போ 4 சென்டர் மெத்தட், இந்த பி பாயிண்ட்டு டி பாயிண்ட் இதுதான் அப்டியூஸ் பாயிண்ட்ஸ். இது வழியாக ஆப்போசிட் மிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி 4 சென்டர் பாயிண்ட்டு கிடைச்சாச்சு. இப்போ இதில் சென்டர் 1, சென்டர் 2 இது ரெண்டையும் வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு இப்படி ஒரு ஆர்க் வந்துடலாம். அப்புறம் இந்த 2 சென்டரை யூஸ் பண்ணி இப்படி ஒரு ஆர்க்கு இப்படி ஒரு ஆர்க் போட்டிங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூ சர்க்கிள் இன் ஐசோமெட்ரிக் முடிஞ்சிச்சு. அப்புறம் இப்போது கோனோட ஆக்சிஸ் பேஸ் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். இந்த ஏசி டயகனல் லைன் பண்ணிங்கன்னா அதோட மிட் பாயிண்ட் வந்து ஆக்சிஸோட எண்ட் பாயிண்ட்டு, அதை பேஸில் மீட் பண்ணுற பாயிண்ட்டு, ஆக்சிஸ் வந்து பேஸில் மீட் பண்ணுற பாயிண்ட் ஓவன் மார்க் பண்ணிச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ ஹைட்டை செட் பண்ணுங்கள். ஓவன் வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன் 70 ஹைட்டுக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அப்போ ஓ கிடைச்சிடும். இப்போ ஓ மார்க் பண்ணியாச்சு. அப்பெக்ஸ், இது கோன் இல்லையா, அப்பெக்ஸை மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஓ வழியாக இது கோன்றதால இந்த 2 எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டர்ஸ் டேஞ்சன்ட் ஜென்ரேட்டர்ஸ் தெரியும். அதை மட்டும் நீங்கள் காமிச்சா போதும். அது வந்து இந்த பாயிண்டில் ஜாயின் ஆகாது, இதுக்கு முன்னாடியே ஜாயின் ஆகிடும். ஸோ ஓலேருந்து இந்த பக்கம் ஒரு லைனு டேஞ்சண்ட்டாக இந்த எலிப்ஸுக்கு டேஞ்சண்ட்டாக இந்த பக்கம் ரைட் சைடில், அதேமாதிரி லெஃப்ட் சைட்லையும் டேஞ்சண்ட்டாக 2 லைன் வரீங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பாயிண்டில் மீட் ஆகிற மாதிரி தெரில பாருங்கள், இங்கே மீட் ஆகுது. அதனால தான் இதை டேஞ்சன்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது பாதிக்கு மேலே இருக்கிற பேஸ் தெரியும், அதோட கம்மியாக இருக்கிற மீதி வந்து தெரியாது. ஸோ தெரியறது மட்டும் டார்க்கன் பண்ணி காமிச்சிருங்க, தெரியாது அப்படியே லைட்டாக விட்டுருங்க. ஸோ இதுதான் இந்த கோனுக்கான ஆன்சர். நன்றி.